ஹலோ. சொல்லு சாதுரியா. சொல்லு. என்ன ஒரு மாதிரியா பேசுற? ஒரு மாதிரினா? இல்ல, டல்லா பேசுற மாதிரி தெரியுது. ஒண்ணும் இல்ல, வீட்ல இன்னைக்கு ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? இல்ல, வீட்டுக்கு போலீஸ் வர அளவுக்கு வச்சுக்கிட்டியேன்னு அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணாரு. என்னது, வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்களா? ஆமா. ஏன்? என்னாலதான் உனக்கு இந்த அவமானம் நடந்துச்சு. இல்ல சாதுரியா. சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. போலீஸ் அவங்க டவுட்டை கிளியர் பண்றதுக்காக வந்துட்டு போனாங்க. அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? நான் வேணும்னா நாளைக்கு அந்த இன்ஸ்பெக்டரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். மறுபடியும் பிரச்சனை வந்துடும். நானே பாத்துக்கிறேன் சுரேஷ். சரி சாதுரியா, நாளைக்கு நாம மீட் பண்ணலாமா? தாராளமா மீட் பண்ணலாம். நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது உனக்கு கால் பண்றேன். ஓகே, பாய். சொல்லு சாதுரியா. அந்த சுரேஷ் இப்ப போன் பண்ணா. என்னவா? நாளைக்கு மீட் பண்ணணும்னு சொன்னா. ஓகே, ஆஸ் இட் இஸ் நீ நாளைக்கு போய் அவனை மீட் பண்ணு. என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே. சுரேஷ், நேத்தும் ஆபீஸ்க்கு வரல, இன்னைக்கும் வரமாட்டேன்னு சொன்னியாமே. ஆமா. என்ன ப்ராப்ளம் உனக்கு? லவ்க்காக யாராவது பிசினஸ் லாஸ் பண்ணுவாங்களா? டாடி ப்ளீஸ், சாதுரியா விஷயத்துல ஏதாவது பேசி தயவு செஞ்சு என்ன ஹர்ட் பண்ணாதீங்க. உன்னை ஹர்ட் பண்றது என்னோட மோட்டிவேஷனா இருந்தா சாதுரி அப்பா கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கறதுக்கு நம்ம மேனேஜரை அனுப்புவனா? என்ன டாடி, என்ன சொல்றீங்க? எஸ், சாதுரி அப்பா அம்மா கிட்ட பேசி உனக்கும் சாதுரியாவுக்கும் கல்யாணத்தை முடிக்கிறேன். ஐயோ, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் டாட். ஹலோ மிஸ்டர் சுரேஷ். எஸ், யாரு? குரு. என்ன விஷயம் சொல்லுங்க. சாதுரிய விஷயத்துல இதோட நீ அமைதியா இரு. இல்ல உன் கண்ணதுக்கே சாதுரிய சாகிறத நீ பார்க்க வேண்டியிருக்க. ஏய், யாரு யாரு? ஏய், யார் நீ? ஹலோ ஹலோ ஹலோ. சுரேஷ், என்னப்பா? ஒண்ணு இல்லப்பா. யாருப்பா போன்ல? ஒண்ணும் இல்ல. சொல்லு. சார், சொன்ன மாதிரியே மிரட்டிட்டேன். இந்நேரம் அவன் பயந்துருப்பானே. ஆமா, இதோட எல்லாத்துக்கும் முடிவு காட்டணும். போனை வச்சிரு. இது நம்ம தேடிட்டு இருந்த அந்தோணி தானே? ஆமா மேடம்.
இவனை யாவ காணோம் நம்ம தேடிட்டு இருந்தோம். ஆனா இப்படி கொலை பண்ணி போட்டிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, இவனை யார் முதல்ல பார்த்தது? நாய் ஒண்ணு நேத்து ராத்திரியில இருந்து குலைச்சிக்கிட்டே இருந்ததான். அது எதையோ ஒண்ணு பிடிச்சி இழுத்து போட்டிருக்கு. அதை பால் ஊத்துற பையன் பாத்துருக்கா மேடம். காலு தெரிஞ்சிருக்கு. பால்காரன் உடனே தகவல் கொடுத்தா மேடம். எஸ் சக்திவேல், போன விஷயம் என்னாச்சு? மேடம், இந்த போட்டோ மார்பிங் போட்டோ மேடம். சாதாரணமா இல்ல மேடம், இது பெரிய ப்ராசஸ். ஆனா குற்றவாளியோட அவுட்லைன் கிடைச்சிடுச்சு மேடம். ஓ, யாரு? உங்களால கெஸ் பண்ண முடியாத ஒரு நபர். சரி, யாருன்னு சொல்லுங்க. நீங்க யாரையோ பத்தி எங்கிட்ட கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோட வீடு சார். நீங்க கேக்குற சுந்தர பத்தி எனக்கு தெரியாது சார். சாரி சார், என்னோட ஃப்ரெண்டு தப்பா அட்ரஸ் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஐ எம் ஜெயின், பிரைவேட் டிடெக்டிவ். ஹலோ சார். ஹலோ. என்னோட ஃப்ரெண்டு வந்து எல்ஐசி ஆபீசர் சார். இட்ஸ் ஓகே. ஓகே சார், நான் வரேன். பை. பாய். என்னாச்சு? அவன் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். நினைச்சேன்டா, நினைச்சேன். என்ன முட்டாளாக்க பாக்குறாங்களா எல்லாரும்? என்ன முட்டாளாக்க பாக்குறாங்களா? ரெஸ்டாரண்ட்ல வந்து சாதுரியா கிட்ட உங்க வண்டி எடுங்கன்னு சொல்லும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன்டா, இவன் ஏதோ ஃப்ராட் கேரக்டர்னு. அது எப்படிடா அந்த கார் சாதுரியாதுன்னு கரெக்டா வந்து கேக்குறான்? அப்பவே யோசிச்சேன்டா, அப்பவே யோசிச்சேன். ஆனா ஒரு டிடெக்டிவ்க்கு சாதுரியாவோட எப்படி லிங்க்? எப்படிடா லிங்க்? இந்த பொண்ணுங்களே இப்படிதான் காதலிச்சவனை நம்ப வச்சு ஏமாத்திடுவாங்க. ஸ்கூல் பீரியட்ல அந்த சமீனா உன்னை ஏமாத்தினத இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா?
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.